எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா, என்கிட்ட இருக்கிற பாபா ஃபோட்டோ, பாபா சிலைக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது அந்த ஃபோட்டோஸ், அந்த சிலையெல்லாம் எப்படி என்கிட்ட வந்தது, எந்தெந்த விதத்தில் வந்து பாபா என்கிட்ட அனுப்பினாங்க, அந்த மாதிரி அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற சிலை வந்து நார்மலான மண் சிலை மாதிரி கிடையாது. ஆக்சுவலி இது வந்து பீச்சில் வாங்கின சிலை. பீச்சில் நிறைய கடவுள் சிலையெல்லாம் விற்பாங்க இல்லையா, விநாயகர், முருகர், சாய்பாபான்ற மாதிரி. அந்த மாதிரி நாங்கள் நிறைய வாங்கினோம். லைக் லவ் பேர்ட்ஸ் சிலை அந்த மாதிரிலாம் நிறைய கொஞ்சம் டெக்கார் வாங்கும் போது அதில் ஒன்றா வாங்கி வச்சது தான் இது வீட்டில் ஆக்சுவலி. ஆனால் இந்த சிலை வந்து ஒரு பொம்மை சிலையாக இருந்தாலும் இதுலேயும் வந்து பாபா இருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான சிலை. எனக்கும் இந்த சிலைக்கும் இருக்கிற கனெக்ஷன் சம்திங் ஸோ டீப் ஆக்சுவலி. வந்து ஏன்னா இந்த சிலை மூலமாக எனக்கு ஒரு கனவு, ஆக்சுவலி ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் எனக்கு ஒன்று தெரிஞ்சது. ஸோ அது என்னென்னா, நான் அதான் சப்கான்ஷியஸ் மைண்டில் தெரியும் போது இந்த சிலை வச்சுருந்த அந்த ஷெல்ஃபில் இந்த சிலை மட்டும்தான் இருக்குது. என்னோட அந்த கனவில் இந்த சிலை மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லா சிலையுமே தெரியல எனக்கு. அப்போ வந்து இந்த சிலையோட தலை மட்டும் திரும்பி இருந்தது, என்னை பார்க்காம இன்னொரு பக்கம் முகம் திருப்பி இருந்தது. நான் வந்து உங்களுக்கு என் மேலே ஏதாவது கோவமா பாப்பா, ஏன் இப்படி முகத்தை திருப்பி இருக்கீங்க, என் வேண்டுதல் எதுவுமே நடக்காதா, நடக்கும் அப்படின்னா நீங்கள் திரும்பி என்னை பாருங்கன்னு சொல்லும் போது இந்த சிலையோட தலை வந்து திரும்பி அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு சேர் இருந்துச்சு, சோஃபா சேர். அந்த சோஃபா சேர் இப்படி முன்னாடி என்கிட்ட இப்படி வந்து அந்த அது வர அந்த ஃப்ரிக்ஷனில் நெருப்புலாம் வந்தது. ஸோ இது வந்து நான் என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டில் பார்த்தேன். ஸோ சம்திங் ஸோ ஸ்பெஷல் டு மீ, ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட்னா அது இந்த சிலை தான். ரெண்டாவதாக நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ வந்து முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்த பாபான்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து, அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்ச வயசுலேருந்தே ஒரு சின்ன பாபாவோட ஃபோட்டோ இருந்தது. அது வந்து ரொம்ப வருஷமாக எங்கள் கூட இருந்தது. அது அப்புறம் உடஞ்சிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நான் பாபா மேலே ஈர்ப்பு வந்ததுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, பாபா மேலே ஈடுபாடு வந்த ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ், அந்த பாபா மேலே எனக்கு எப்போ ஈர்ப்பு வந்ததோ அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்த ஃபோட்டோ இது. அம்மா வந்து சும்மா ரேண்டமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் வந்து அன்னபூரணியோட லேமினேஷன் ஃபோட்டோ, அப்புறமா சொர்ண ஆகாஷ பைரவர் அவரோட லேமினேஷன் ஃபோட்டோ, அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஃபோட்டோஸ்லாம் வாங்கிட்டு வந்தபோது நம்ம வீட்டில் தான் சாய்பாபா பெரிய ஃபோட்டோ இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அம்மா வாங்கிட்டு வந்து இந்த ஒயிட் கலர் பாபா ஃபோட்டோ. இதுவுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃபோட்டோ. எத்தனை சிலைகள் ஃபோட்டோ இருந்தாலும் நான் ரொம்ப பார்த்து எப்பயுமே பேசிகிட்டு இருக்க ஃபோட்டோனா அது இந்த ஃபோட்டோ தான். இதில் இருக்க பாபா கிட்ட தான் எனக்கு ரொம்ப கனெக்ஷன். இது ரொம்ப எனக்கு என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் பாபாவை கும்பிடவே ஆரம்பித்தேன். ஸோ சம்வாட் ஸோ ஸ்பெஷல் டு மீ. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிலைக்கும் எனக்கும் ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து எப்போ பாபா அப்படின்றவர் ஒரு மேன் காட், அவர் வந்து ஷீரடியில் இத்தனை காலம் வாழ்ந்தார். ஷீரடி வந்து அவ்வளோ பெரிய புண்ணிய ஸ்தலம், அங்கே போகிறது அவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்லாம் எனக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சதோ அப்போவே என் மனசில் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஷீரடி போயே ஆகணுன்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. எனக்கு அந்த எண்ணம் இருந்ததுன்னு சொல்கிறத விட ரொம்ப அடமாக நான் அதை நினச்சிட்டே இருந்தேன். பாபா கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், என்னை கூப்பிடுங்க, நான் ஷீரடிக்கு வரணும், எனக்கு உங்களை பார்க்கணும், ஷீரடி எனக்கு பார்த்தே ஆகணுன்ற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக அந்த நினைப்பு என் மனசில் அப்போ ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து கொஞ்சம் கவலையும் நம்மளுக்கு இருக்கும்ல, என்னால் ஷீரடி வர முடியாது. ஏன்னா அப்போது அந்த டைமில் வந்து வீட்டில் என்னால் கேட்டு போக முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என்னை பெருசாக சப்போர்ட் பண்ணல. நான் பாபாவை கும்பிடும் போது அது எல்லாருமே எதிர்த்தாங்க தான். ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, நம்ம வந்து அம்பாலையும் சிவனையும் கும்பிடுறோம், இப்போ திடீர்னு நீ ஒரு வேறு கடவுளை கும்பிட்டா அது ஏதாவது பிரச்சனை ஆக போகுதுன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லா கடவுளும் ஒன்று தான். நான் ஜீசஸையும் கும்பிடுவேன், அல்லா பாட்டு கேட்டாலும் எனக்கு கண்ணில் தண்ணி தான் வரும். ஸோ அதுதான் வந்து பாபாவை கும்பிடுறதோட ஹோல் பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எல்லா கடவுளுமே ஒருத்தர், அது அவரோட அவதார நோக்கமே அதுதான். ஸோ எனக்கு அது தெரியும். ஸோ நான் அதை பிலீவ் பண்ணேன். கொஞ்ச நாள் போக போக அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு பாபா மேலே தான் அதிக ஈடுபாடு இருக்குது,
அது வந்து என்னால் கிடையாது, அது பாபா முடிவு பண்ணதுன்றது என் ஃபேமிலிலையும் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் என்னை ஷீரடி கூட்டிகிட்டு போங்கன்னு என்னால் என் வீட்லேயும் கேட்க முடியாது. ஆனால் போகணுன்ற ஆசை இருந்தது, எனக்கு அதுக்கான சோர்ஸ் இல்லை. ஸோ நான் அதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஒரு போஸ்ட் திடீர்னு வருது, ஃபோனில் பார்க்குறேன். அதில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா, பாபாவோட பிக்சரில் எழுதியிருக்காங்க, உன்னால் என்னை பார்க்க ஷீரடிக்கு வர முடியலன்னா என்ன, ஷீரடியிலேருந்து நான் உனக்காக உன்னை தேடி வரேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி, நான் அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை, நான் உங்களை பார்க்க வரணும்லாம் கேட்கவே இல்லை. நான் அதை நம்பினேன், எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது, நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அம்மாவோட கலீக் ஒருத்தவங்க ஆஃபீஸில் அவங்க ஷீரடி போயிருக்காங்க போல். அவங்க வந்து ஷீரடி போயிட்டு வந்து அவங்க வந்து ஷீரடி போனதுனால அங்கேருந்து எனக்காக இந்த சிலையை வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க. ஸோ இந்த சிலை வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து ஜூன் 22 என்கிட்ட கிடச்சது, 2022 வருஷம். அண்ட் இதுதான் என் லைஃப்லேயே வந்த பாபாவோட ஃபஸ்ட்டு சிலை. ஷீரடியிலேருந்து என்னை தேடி எனக்காக பாபா வந்தாங்க. இது எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான சிலை. இதை கொடுத்தவங்க வந்து பாக்கியா ஆண்டி. ஸோ அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என் லைஃப்லேயே எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு பாபா சிலை ஷீரடியிலேருந்து அது வந்து அவங்க கொடுத்தது தான். அது எனக்கு வந்து ரொம்ப பர்சனல் ஃபேவரட். என்றைக்குமே நான் அவங்கள மறக்க மாட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிலை வந்து என் பர்த்டேக்கு எனக்கு கிடைச்ச கிஃப்ட். நவம்பர் 1, 2023 நவம்பர் 1 வந்து என்னோடய பர்த்டே. ஸோ எனக்கு வந்து அந்த பர்த்டே அன்றைக்கி நான் வீட்டில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன், என்னை வந்து பாபா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குன்னு. நான் ஸ்பெசிஃபிக்காக எந்த கோயில் சொன்னேன்னா, மறைமலை நகர் அப்படின்ற இடத்துல தான் தோன்றி பாபா கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து அந்த கோயில் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து வந்திருந்தது. எனக்கு அதை பார்த்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஏன்னா அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற பாபா வந்து ஒரு நாள் திடீர்னு வந்து அங்கே அவதரித்ததாகவும், அங்கே வந்து அவர் மேலே நிறைய விபூதி, சஞ்சீவினி வேறுன்னு எல்லாமே இருந்ததா அந்த வீடியோஸில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அந்த கோயில் போகணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் மனசில் வந்தது. நான் அதை சும்மா ரெக்வஸ்ட்டாக கேட்டேன், கூட்டிகிட்டு போவாங்கன்ற நம்பிக்கைலாம் பெருசாக இல்லை எனக்கு அப்போது. ஆனால் வந்து நான் கேட்டதுனால என் பர்த்டே அன்றைக்கி ஃபேமிலியாக நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அங்கே வந்து நம்ம எந்த கோயிலையும் பார்க்க முடியாத நிறைய சாமிகள்லாம் இருந்தாங்க. அதாவது மூதேவின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து அந்த அம்பாளுக்குன்னு அங்கே தனி பீடம் இருந்துச்சு, மூர்த்த தேவி அப்படின்னு சொல்லி. அப்புறமா இன்னொரு அம்பாள் கூட இருந்தாங்க, 18 கை இருந்துச்சு, 18 சித்தர்கள் வந்து அந்த ஒவ்வொரு கையிலையும் இருந்தாங்க. அந்த மாதிரி எனக்கு அவங்க பேரெல்லாம் அவ்வளோ ஞாபகம் இல்லை. பட் மெயின் அங்கே வந்து பாபா தான். உள்ளே வந்து போனோன்னா அங்கே நம்ம பார்க்க முடியாத பல கடவுள்கள்லாம் இருந்தாங்க. ரொம்ப அழகான ஸ்தலம் அது. கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து விபூதி வந்து ரொம்ப ஃபேமஸ். அதாவது பாபா வந்து அங்கே தோன்றிய போதே அங்கே அது மேலே வந்து ஃபுல்லாக விபூதியில் தான் வந்து இருந்தாங்க. ஸோ அங்கே இருக்க விபூதி வந்து நிறைய நோய்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து வேண்டுதல் முடிச்சு அப்படின்றது கட்டுவாங்க. அதாவது அங்கே நம்ம வந்து அங்கேயே அவங்க கொடுப்பாங்க வேண்டுதல் முடிச்சுக்கு தேவையானது. நம்ம அதில் வந்து எழுதணும், வெறும் நம்மளோட வேண்டுதல் எழுதி ஒரு 8 தடவையா 9 தடவையான்னு தெரியல, ஓம் சாய்ராம் எழுதிட்டு அதை கட்டி அங்கே முடிச்சு கட்டணும். 48 நாளுக்குள்ளே அந்த வேண்டுதல் நடக்கும்ன்றது ஒரு சம்பிரதாயம், ஒரு ஐதீகம் மாதிரி அங்கே பண்ணுவாங்க. ஸோ நான் அங்கே மறைமலை நகர் அந்த கோயில் போகும்போது பாபாவை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு வந்து அந்த வேண்டுதல் முடிச்சு கட்டணுன்றது ஆசையாக இருந்தது. நான் அதை கட்டினேன். என் அக்கா வந்து அங்கேருந்து ஒரு பாபாவோட பென் வாங்கினான். பாபாவோட அதாவது படம், அந்த கேப்பில் வந்து பாபா படம் இருந்தது, அந்த மாதிரி ஒரு பென் வாங்கினான். அங்கே வந்து நிறைய பாபா சிலை இருந்தது. எனக்கு அதை பார்க்கும்போது ஆசையாக இருந்தது, எனக்கு ஒன்று வேணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அந்த டைமில் வீட்டில் கேட்கலாமா வேணாமா, ஏன்னா வீட்டில் ஆல்ரெடி நிறைய பாபா சிலை வந்துகிட்டே இருந்தது. அந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் கொஞ்சம் நிறைய சில ஃபோட்டோஸ்ன்னு எல்லாமே வந்தது. இன்னொன்று கேட்டால் எதுக்கு, அதான் வீட்லேயே நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி எனக்கும் தோணுச்சு, வீட்டில் இருக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு என் மனசில் வந்து அது வேணுன்ற மாதிரி ஒரு ஆசை இருந்தது. ஆனால் நான் கேட்கல, யார்கிட்டையுமே கேட்கல, விட்டுட்டேன். ஸோ அப்போ வந்து அந்த புரோகிதர் வந்து கடைசியாக நாங்கள் கிளம்புறோம், கோயிலெலாம் அவர் தான் சுற்றி காட்டினார். கிளம்புனதுக்கு அப்புறமா நான் பாபா கிட்ட வந்து பாய் சொல்லிவிட்டு இப்படி 2 ஸ்டெப் பின்னாடி வரேன். அப்போ வந்து நில்லுமான்னு சொல்லி அவர் கூப்பிட்டார். அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, கூப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு அழகான இதே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவில் பார்க்குற இந்த ஒயிட் கலர் சிலையை எடுத்தார்.
எடுத்து பாபா கிட்ட வச்சு அந்த விபூதியால் அபிஷேகம் பண்ணி எனக்கு வந்து இதுதான் உன்னோட பிறந்த நாள் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுத்தாரு. ஸோ திஸ் சம்திங் ஸோ 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 ஸ்பெஷல். என் பர்த்டே அன்னைக்கு என்கிட்ட வந்த பாபா, நான் ரொம்ப விரும்பின கோயிலுக்கு நான் போய் அந்த தரிசனம், அங்கே எனக்கு கிடைச்ச இந்த பாபா எல்லாமே எனக்கு வந்து அந்த டேவே ரொம்ப பிளெஸ்ஸடாக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த சிலைக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி வந்து ரொம்ப அழகான ஸ்டோரி. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிலை வந்து மறுபடியும் ஷீரடியிலேருந்து வந்த 2வது சிலை. இது வந்து என்னோட பெஸ்டி காருண்யா, அவள் வந்து எனக்கு கொடுத்துருந்தா. 2024 தான் கரெக்டாக போர்டு எக்ஸாம் டைம் மார்ச் 11 வந்து காருண்யா எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தா. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஆக்சுவலி இந்த சிலை வந்து வரும்போது இதுக்கு கிரீடம் அழகாக குட்டியாக ஒரு கிரீடம் இருந்தது கோல்ட் கலரில், அதோடு தான் கொடுத்துருந்தா. இப்போ அந்த கிரீடம் மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக எங்கேயாவது சேஃபாக வச்சுருப்பேன், எங்கே வச்சுருக்கேன்னு நான் மறந்துட்டேன். ஆனால் அது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சிலை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்தோடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ வரைக்குமே எனக்கு என்ன தோணுன்னா, மற்ற சிலைகளை விட எனக்கு இந்த சிலை வந்து ரொம்ப ஜீவனாக தெரியும். ரொம்ப எனக்கு இந்த சிலைக்குள்ளே உண்மையாக பாபா எல்லா சிலையிலையுமே ஃபோட்டோலையுமே பாபா இருக்காங்க, அதான் உண்மை. ஆனால் வந்து இந்த சிலை பர்டிகுலராக எனக்கு ரொம்ப வந்து ஜீவனோட ஃபீல் ஆகும். நான் அதை வந்து வந்த அன்றைக்கே சொல்லிட்டு இருந்தேன் வீட்டில். அதுக்கேற்ற மாதிரி இந்த சிலை வந்து அடுத்த நாள் வந்து ஒரு சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ளே வந்திருந்தது. சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ளே வந்து கரெக்டாக சாமி ரூம் கிட்ட இந்த சிலை வந்து அடுத்த நாள் இது நடக்குது, சாமி ரூம் கிட்டேயே சுற்றிக்கிட்டே இருந்தது. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப மிராக்குலஸாக இருந்தது. சம்திங் ஸோ ஸ்பெஷல் இந்த சிலையும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்ததுன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ஷீரடியிலேருந்து பாபா எனக்காக 2வது முறை என்னை தேடி வந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ அப்புறம் இந்த சிலை வந்து 2024 வருஷம் என் பர்த்டேக்கு அகைன் காருண்யா கிஃப்ட் பண்ணது தான், என்னோடய ஃப்ரெண்ட் அவள் கொடுத்த கிஃப்ட். ஸோ ஆக்சுவலி இந்த ஃபோட்டோ வந்து அழகான பாபாவோட ஃபோட்டோ, குட்டியான இந்த கார்லெலாம் வைக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஃபோட்டோ. அண்ட் இதோடு அவள் எனக்கு வந்து ராதாகிருஷ்ணர் சிலை கொடுத்தா. அது வந்து எனக்கு ரொம்ப அந்த காம்போ ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்ஃபேக்ட் சொல்லணும்னா. ஏன்னா எனக்கு வந்து ராதாகிருஷ்ணர்னால் ரொம்ப உயிர், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா வந்து பாபாவுமே வந்து கிருஷ்ணர்ன்னு தான் சொல்லுவாங்க. சச்சரிதத்தில் கூட அந்த மகா சமாதி அத்தியாயங்களில் பாபா முரளிதரர் ஆனார் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. எனக்கு என்னவோ கிருஷ்ணா, சிவன் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நான் எல்லா கடவுளையும் பாபா கிட்ட பார்க்குறேன். ஸோ எனக்கு அந்த பர்த்டே அன்னைக்கு ராதாகிருஷ்ணர் வந்ததோடு சேர்த்து பாபாவும் வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அது எல்லாமே பிளெஸ்ஸடாக என்னோடய பர்த்டே, கரெக்டாக என்னோடய பர்த்டே அப்போது ஒரு வருஷத்துக்கு 2 முறையாவது கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க பாபா சம்மந்தமாக ஏதாவது கொடுத்துருவாங்க. இல்லை ஷீரடியிலேருந்து கண்டிப்பாக எனக்கு பிரசாதம் இல்லை சிலைகள் அந்த மாதிரி ஷீரடியிலேருந்து கண்டிப்பாக எனக்கு வந்துடும். இது வரைக்கும் எனக்கு ஷீரடி போகிற பாக்கியம் கிடைக்கலனாலும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக 2 தடவை, மினிமம் 2 தடவை எனக்கு ஷீரடியிலேருந்து பாபா ஏதாவது பிளெஸ்ஸிங்ஸ் அனுப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிலை வந்து ரொம்ப குட்டியான க்யூட்டான பாபா சிலை, கைக்கு அடக்கமானது, அப்படியே கையிலேயே பிடிச்சிட்டே இருக்கலாம் அந்தளவு குட்டியான சிலை. இது எனக்கு வந்து யாரும் கொடுக்கவும் இல்லை, நான் வாங்கவும் இல்லை. ஆக்சுவலி இது எனக்கு எப்படி கிடச்சதுன்னா, ஜனவரி மாதம் 2025 2025 ஃபஸ்ட்டு டே ஆக்சுவலி நியூ இயர் அன்றைக்கி பாபா கோயிலுக்கு போகிறது வழக்கம். நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது நொலாம்பூரில் இருக்க சாய்பாபா கோயில். வெளியவே பெரிய பாபா இருப்பாங்க. எனக்கு ஒரு பிலீஃப், அதாவது நியூ இயர் அன்றைக்கி நான் அங்கே போனேன்னா எனக்கு அந்த வருஷம் நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு பிலீஃப் இருக்குது. நான் வந்து எவ்ரி இயர் அங்கே போக ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு போகும்போது யாரோ ஒருத்தவங்க ஸ்விட்ச் பாக்ஸ் மேலே இந்த சிலையை வச்சுட்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலி இது கொஞ்சம் மூக்கெல்லாம் உடஞ்சி தான் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு இந்த சிலை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். இது வந்து என்கிட்ட வந்து இன்னொரு சிலை, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃபோட்டோ வந்து 2025 ஜனவரி 3 அப்போ எனக்கு கிடச்சிது. ஸோ போன சிலை வந்து அதே 2025 தான் நான் சொல்லியிருந்தேன். ஜனவரி 1 அப்போ நானே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் கோயிலேருந்து, எனக்கு பார்த்தபோது பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து அதுக்கு ஒரு நாள் கழிச்சு கரெக்டாக ஜனவரி 3 வந்து என்னோட காலேஜில் என்னோடய ஃப்ரெண்ட் கவிதா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணா. ஸோ ஆக்சுவலி வந்து நாங்கள் டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் இருந்தது இல்லையா, அப்போ கிறிஸ் விளையாடி இருந்தோம். அது வந்து சீட்டு குலுக்கி போட்டு ரேண்டமாக நாங்கள் எடுத்துப்போம். அதில் வந்து யாருடைய பேர் யாருக்கு கிடைக்குதோ அவங்க வந்து கிஃப்ட் பண்ணணுன்ற மாதிரி அது ஒரு கேம். அப்படி வந்து கவிதாவுக்கு என்னோடய பேர் கிடைச்சதுனால அவள் வந்து ஜனவரி 3 வந்து எனக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்தா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன்,
கோபிகா அப்படின்ற பேரை என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ இல்லையோ, ஆனால் கோபிகான்ற பேரை கேட்கும் போது பாபா ஞாபகம் வந்தாலும், இல்லை பாபாவை எங்கேயாவது பார்க்கும்போது உங்களுக்கு நான் ஞாபகம் வந்தாலும் எனக்கு அதுதான் பெரிய சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். அவள் வந்து அதை ரொம்ப ஞாபகம் வச்சு சம்திங் லைக் எனக்கு பாபாவை ரொம்ப பிடிக்கும்ன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவள் இந்த கிஃப்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த ஃபோட்டோ பர்டிகுலர்லி அதில் இருக்கிற பாபா வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவரோட அந்த ரூபம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ரூபம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ வந்து சிட்டிங் சாய்பாபா ஃபோட்டோ. எனக்கு இது வாங்கணும்னு ரொம்ப ஆசை. என்கிட்ட எத்தனை பாபா சிலை ஃபோட்டோ இருந்தாலும் எனக்கு வந்து இந்த துவாரகமாயி சிட்டிங் சாய்பாபா ஃபோட்டோ வேணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ அப்படி வந்து வாங்கின ஒரு சிலை நானாக தேடி போய் இது வாங்கினேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. பாபா இந்த ரூபத்தில் உட்காந்துருக்கிற ஃபோட்டோ வேணும் அப்படின்றதுக்காக நான் வாங்கின ஒரு ஃபோட்டோ. நீங்கள் பார்க்குற இந்த சிலை வந்து என்கிட்ட இருக்கிற பாபா சிலைகள்லேயே ரொம்ப பெருசான சிலை. இருக்கிறதுலே இதுதான் கொஞ்சம் பெரிய சிலை. இதுவும் வந்து நான் வாங்கலை, யாரும் எனக்கு கொடுக்கல. நான் நடந்து வரும்போது ஒரு கோயில் வாசலில் இதை வச்சுருந்தாங்க. உச்சி வெயிலில் வச்சுட்டு போயிருந்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு அதை எடுத்துகிட்டு வரணும்னு இருந்தது, அதனால் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து எந்த ஒரு அடிப்படையில் எதுவும் உடையில, கொஞ்சம் ரொம்ப பழசாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி அழகான பாபாவோட ரூபம். எனக்கு இது வேணுன்றதுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற பாபாவோட 2 சிட்டிங் சாய்பாபா ஃபோட்டோ, அப்புறமா ஒரு கீ செயின், உதி பாக்கெட், பாபாவோட கயிறு, இது எல்லாமே என்னோடய பெஸ்டி காருண்யா எனக்கு கொடுத்தது. அவள் ஷிரடி போயிருந்தபோது அகைன் எனக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா. இந்த ஃபோட்டோவும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் சொன்ன மாதிரி பாபாவோட சிட்டிங் சாய்பாபா போஸ்டர் அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிரியம். அதனால் எனக்கு இது வந்து கிடைச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அடுத்ததான் நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ வந்து நம்ம சாய் மோட்டிவேஷன் பை நாகராஜ் அப்படின்னு ஒருத்தர் சேனல் இருக்கு இல்லையா, அவர்கிட்ட நான் வாங்கின ஒரு காம்போ இது. பாபாவோட ஸ்தவன மஞ்சரி. ஆக்சுவலி இது வந்து ஷிரடிக்கு போய் பாபா பாதத்தில் வச்சு வந்த ஸ்தவன மஞ்சரி. அதுவும் பாபாவோட கயிறு, அப்புறமா ஒரு குட்டி அகைன் பாபாவோட சாய்பாபா சிட்டிங் போஸ்டர் ஃபோட்டோ எனக்கு கிடைச்சது. இது எல்லாமே எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக வந்து பாபா கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோ எனக்கே ரொம்ப வந்து பேசும் போதும் சரி, இதை எடிட் பண்ணும் போதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நானே ரொம்ப ரியலைஸ் பண்ணுறேன் இது எல்லாமே வந்து எத்தனை பிளெஸ்ஸிங்ஸ் பாபா நம்ம லைஃப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஃபோட்டோ வரும்போதும் ஒவ்வொரு சிலை வரும்போதும் அது என் மனசில் மறுபடியும் வர ஒரு சின்ன ஹோப். எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் சம்ஹவ் இது எல்லாமே காட்ஸ் பிளான் தான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும் தான். பட் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து கடவுள் நம்மளுக்கு கூடவே இருப்பார். நம்மளுக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதுக்கான சின்ன சின்ன சைன்ஸ் அவர் அனுப்புறது தான் இந்த ஃபோட்டோ. இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லா விஷயங்களுமே வந்து அவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு விதமான ஹோப். நான் வந்து பாபாவை கும்பிட ஆரம்பிச்சும் போது நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ தூரம் நான் வருவேன், இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வருவேன்னு. பட் சம்ஹவ் என்னை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப சரியலாக ஃபீல் ஆகுது. என்னை சப்போர்ட் பண்ணி இப்போ வரைக்கும் எனக்கு துணையாக இருக்கிற என்னோடய பாபாவுக்கு நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனல்ஸை சப்போர்ட் பண்ணுறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.